பின்புறமாக தென்றல் வந்து தழுவி கொண்டதை போல் இருந்தது விமலா அணைத்த போது. உடைகளை மடித்து சிறிய சூட்கேஸில் வைத்துக் கொண்டிருந்த ரமணி அவளை முன்புறமாக இழுத்து கொண்டான். அவசியம் நீங்க போய்தான் ஆகணுமா? முகத்தில் கவலையும் சோகமும் படர ஏக்கமாக கேட்ட விமலா அழகாக இருந்தாள். கட்டுடல், மொட்டு போல் மூக்கு, பட்டுப்போல் வழவழப்பு, கட்டுங்கடங்காத கூந்தல், தேன் கலந்த இதழ்கள், வட்ட பொட்டு, லட்டு கன்னம், சிட்டுக்குரல், இடம் விட்டு விலகிய மேலாடை தடம் புரள வைத்தது அவன் மனதை. மெல்ல அணைத்து கழுத்தோர முத்தம் பதித்தவன், எனக்குந்தான் போக பிடிக்கல, உன்னை விட்டு ஒரு வாரம் எப்படி இருப்பேன்? ஆனா போய்தானே ஆகணும். இந்த பயிற்சி நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தா அடுத்த பதவி உயர்வுக்காக எழுத போற பரீட்சைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால போய்தான் ஆகணும். நானும் வரட்டா? குழந்தைத்தனமாக விமலாவின் இந்த கேள்விக்கு ரமணி பெரிதாக சிரித்தான். நான் என்ன தேனிலவுக்கா போறேன்? உன்னை கூட்டிக்கிட்டு போக பயிற்சிக்கு போறேன். அவனுடைய முகத்தை கைகளில் ஏந்தி கன்னத்தோடு கன்னம் வைத்துக் கொண்டாள். ஒரு வாரம் இந்த முகத்தை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்? ஆமா, பெரிய முகம், அழகு கொட்டுது. இருக்கட்டுமே, இந்த முகத்துக்கு என்ன குறைச்சல்? அவனுடைய சுரசுரப்பான கன்னத்தில் முத்தமிட்டாள். கல்யாணமாகி 5 ஆண்டுகள் ஆக போகுது. என்னமோ நேத்துதான் கல்யாணமான மாதிரி பிரிஞ்சு இருக்கிறத பத்தி கவலைப்படுற? கல்யாணமான புதுசுல ஏற்படுகிற பிரிவு காமம் கலந்திருக்கும். இப்ப இந்த பிரிவுல பாசம்தான் மேலோங்கி இருக்கு. என் மேல அவ்வளவு பாசமா? பாசம் மட்டும் இல்ல, பயமும் தான். என்ன பயம்? சதி லீலாவதியில் அலுவலக விஷயமாக பயணம் போறதா சொல்லிட்டு வெளியூர் போய் ரமேஷ் அரவிந்த் ஹீராவோடு ஆட்டம் போடுவாரே, அதே மாதிரி நானும் யாராவது ஒருத்திய தள்ளிக்கிட்டு போய் ஆட்டம் போட போறேன்னு பயமா? சீச்சி, என்ன சந்தேக புத்தி உள்ளவன்னு நினைச்சீங்களா? 100க்கு 90 பொண்ணுங்க சிபிஐல வேலை பார்க்க வேண்டியவங்க. அவ்வளவு சந்தேக புத்தி. குடும்பத்துல குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கிண்டல் பண்றீங்க. பின்ன எதுக்கு பயம்? பயம் உங்க மேல இல்ல, உங்க அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவன் சட்டென்று அமைதியானான். அவளை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டு பழையபடி துணிகளை அடுக்கி சூட்கேஸில் வைத்தான். கட்டிலின் நுனியில் அமர்ந்தவள் சேவிங் செட்டை எடுத்து சூட்கேஸில் வைத்தவாறே சொன்னாள். நல்ல காலத்திலேயே நீங்க இருக்கும்போது உங்க அம்மா என்ன ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க வேற இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. புவனா வேற வீட்டுல இருக்க மாட்டா. அத்தை கிட்ட நான் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டு முழிக்க போறேன். புவனா வீட்டுல இருக்க மாட்டாளா? அவ எங்க போறா? அவளோட தோழிக்கு கல்யாணமா, நாளைக்கு தஞ்சாவூர் போறாளாம். வர 2 நாள் ஆகும். தனியா இருக்க எனக்கு பயமா இருக்குங்க. ரமணி நிமிர்ந்து மனைவியை பார்த்தான். அவள் முகத்தில் கலவரம் படர்ந்திருந்தது. அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. என்ன பேசுவான்? அம்மாவிற்காக அவனால் வக்காலத்து வாங்க முடியாதே. விமலா இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த நாளிலிருந்து இங்கே நடப்பதெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். அம்மா விமலாவை படுத்தும் கொடுமைகள் கொஞ்சமா? வேறொரு பெண்ணாக இருந்தால் இந்நேரம் ஓடி போயிருப்பாள். விமலா அத்தனையும் பொறுத்து கொண்டிருப்பது எதனால்? நான் காட்டும் அன்பினால் தானே. கணவன் இல்லாத போது மாமியார் என்ன செய்வாளோ என்று அவள் பயப்படுவது நியாயம்தானே. மறுபடியும் மனைவியை அணைத்து கொண்டான். இதமாக அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் விமலா. எதையோ பார்த்து பயப்படும் குழந்தைக்கு ஆதரவாக அணைத்துக் கொள்ளும் தாயின் அணைப்பாக இருந்தது அவனுடைய இறுக்கம். அவனுடைய சட்டையின் பட்டனை மெல்ல வருடியபடி அவள் தயங்கி தயங்கி சொன்னாள். என்னங்க? நான் சொல்லு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க வந்ததும் வர்றேன். புவனாவும் கல்யாணத்துக்கு போயிட்டா எனக்கு அத்தை கூட இருக்க முடியாது. அவளுடைய குரலில் இருந்த பயம் அவனுக்கு பாவமாகப்பட்டது. மெல்ல அவளுடைய கூந்தலை வருடினான். சரி, நீ உன் அம்மா வீட்டுக்கு போ. சடார் என முகத்தில் பௌர்ணமியின் பிரகாசம். நிஜமாவா சொல்றீங்க? அம்மா ஒத்துப்பாங்களா? நான் சொல்றேன். இந்த வார்த்தை அவளுக்குள் நம்பிக்கையை தரவில்லை. அவனை ஏளனமாக பார்த்தாள். இப்படி எத்தனை முறை, எத்தனை விஷயங்களுக்கு இவன் நம்பிக்கை உறுதி தந்திருப்பான். ஆனால் அவையெல்லாம் அம்மாவிற்கு எதிராக தவிடு பொடியாகிவிடுமே. இதை எப்படி நம்புவது? அம்மா ஒரு அதட்டு போட்டால் இவன் பெட்டி பாம்பாக அடங்கி போவதை எத்தனை முறை பார்த்திருக்கிறாள். இவனுடைய வீரமெல்லாம் 4 சுவருக்குள் தான். அவளுடைய எண்ண ஓட்டம் என்னவென்று அவனுக்கு புரியாமல் இல்லை. உண்மைதானே? அவள் நினைப்பது உண்மைதானே? அம்மாவை எதிர்க்க முடியாமல் எத்தனை விஷயத்தில் அடங்கி போயிருக்கிறான், அடக்கப்பட்டிருக்கிறான். என்ன செய்வது? அப்படி வளர்ந்து விட்டான். விமலாவும் வாயில்லா பூச்சி, எதிர்த்து பேச தெரியாதவள். ரமணி சூட்கேஸை பூட்டினான். கண்ணாடி எதிரே நின்று ஒரு முறை உடையை சரிபார்த்து கொண்டான். கிளம்பட்டுமா என்றான். என்று கண்களை கலங்க மீண்டும் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். உடம்ப பாத்துக்கங்க, அடிக்கடி போன் பண்ணுங்க. நான் என்ன வெளிநாடா போறேன்? இத்தனை அறிவுரைகள். கண்ணை தொடச்சுக்கோ வா என அறையை விட்டு வெளியே வந்தான்.
கூடத்தில் அம்மா சிவகுமாரி வெள்ளி விளக்கை துடைத்தபடி அமர்ந்திருந்தாள். தங்கை புவனா மேஜை முழுவதும் சேலைகளை அடுக்கி வைத்தபடி இஸ்திரி போட்டு கொண்டிருந்தாள். அம்மாவின் அருகே வந்து நின்றான். ரமணி தயக்கமும் பயமும் அவனை ஆட்கொண்டது. மகன் தன் அருகே நிற்பதை உணர்ந்த சிவகுமாரி நிமிர்ந்தாள். என்னப்பா, கிளம்பிட்டியா? ஆமாம்மா. உடம்ப கவனிச்சுக்க, நேரத்துக்கு சாப்பிடு. சரிம்மா. அம்மா சொல்லுப்பா, என்ன? அம்மா, விமலா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறா, அவளை அனுப்பி வை. மகன் சொன்னதை கேட்டதும் சிவகுமாரியின் முகம் மாறியது. மெல்லிய அக்னி பரவலோடு மருமகளை பார்த்தாள். அந்த பார்வையில் தீக்குச்சியின் உரசல் இருந்தது. சராலென படமெடுத்து நாகப்பாம்பின் சீற்றம் தெரிந்தது. அம்மா வீட்டுக்கா? இப்ப எதுக்கு அம்மா வீட்டுக்கு? சும்மா தான், அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் போல் இருக்காம். சரிதான், போறதுக்கு நேரம் பார்த்திருக்கா பாரு. நீயும் வெளியூர் போற. இதோ இருக்காளே உன் தங்கச்சி, அவ சிநேகிதிக்கு கல்யாணம், தஞ்சாவூர் போறாளாம். வர 3 நாள் ஆகுமாம். இந்த நேரத்துல இவ அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டா நான் இங்க தனியா இருக்கிறதா? நிமிடத்துக்கு ஒரு நோயும் வேலைக்கு பல தினுசு மாத்திரைகளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நேரம் தலை சுத்துது, ஒரு நேரம் படபடப்பா இருக்கு, ஒரு நேரம் உடம்பே கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கு. ஆளாளுக்கு அங்கங்க போயிட்டா நான் செத்து கிடந்தா கூட பார்க்க நாதி இருக்காது. இப்ப புவனா எதுக்கு கல்யாணத்துக்கு போறா? வயசு பொண்ணு எதுக்கு வெளியூரெல்லாம் அனுப்பி வைக்கிற? சற்றே எரிச்சலாக கேட்டான் ரமணி. ஏன், வயசு பொண்ணு வெளியூர் அனுப்புனா என்ன கெட்டு போவாள்னு அர்த்தமா? கெட்டு போறதுன்னா வயசு பொண்ணு இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டவளும் கெட்டு போயிடுவா. அவ சிநேகிதி கல்யாணத்துக்கு போறா, போயிட்டு வரட்டுமே. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரமணிக்கு எரிச்சலாக வந்தது. சாதாரணமாக தான் கேட்டான். அம்மா எப்படியெல்லாம் பேசுகிறாள் என சலித்து கொண்டான். பூவனாவை வீட்டுல இருக்க வச்சுட்டு அப்படி என்ன இவ அம்மா வீட்டுக்கு போகணும்? அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், நீ கிளம்பு. ரமணிக்கு மனைவியை ஏறிட்டு பார்க்கும் தைரியம் இல்லை. இந்த முறை மட்டுமல்ல, எந்த முறையும் அவனுக்கு தோல்விதான். ஒரு முறை கூட அம்மா அவன் சொல்லுக்கு மதிப்பு அளித்ததில்லை. மௌனமாக வாசலுக்கு வந்தான். உள்ளே அம்மா திட்டுவது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அம்மா வீட்டுக்கு போகணுமா? அம்மா வீட்டுக்கு போகிறதெல்லாம் ஒரு யோக்கியதை வேண்டாம்? வயத்துல ஒரு புழு பூச்சி தாங்கினா 5 மாச சீரு, வளைகாப்பு, பிரசவன்னு ஆத்தா வீட்டுக்கு போகலாம். அது பெருமையா இருக்கும். ஒரு இளவும் இல்லாம அங்க போய் என்ன பெருமை அடிச்சுக்க போறா? அதை கேட்டதும் ரமணியின் நெஞ்சில் சுருக்கன குண்டூசியாய் குத்திய இந்த வார்த்தைகள் விமலாவின் நெஞ்சில் சாட்டை அடியாக அல்லவா விழுந்திருக்கும். உள்ளே அவள் துடிக்கும் துடிப்பு உணர்வு பூர்வமாக இவனை தொற்றிக்கொள்ள கையிலிருந்த பெட்டியை தூக்கி எறிந்துவிட்டு ஓடோடி சென்று மனைவியின் முகத்தை கைகளில் ஏந்தி நெஞ்சில் சாய்த்து கொள்ள வேண்டும் போல் துடித்து மனதையும் உடம்பையும் சமநிலைப்படுத்த முடியாமல் அவன் தவிக்க, அதே நேரம் வாசலில் அலுவலக கார் வந்து நின்றது. உண்மையில் இந்த நிமிடம் அவனுக்கு போக பிடிக்கவில்லை. விமலாவுடன் அமைதியாக கோவில், கடற்கரை என உட்கார்ந்து விட்டு வந்தால் தேவலாம் என்று தோன்றியது. அம்மா இப்படி அவளுடைய மனதை குத்தி கிழிக்கும் தருணங்களில் எல்லாம் அவனால் செய்ய முடிந்தது இது ஒன்றுதான். அவளை வெளியில் எங்காவது கூட்டி போய் ஆறுதலாக பேசி அவளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி அழைத்து வருவான். மற்றபடி அவளுக்காக பரிந்து கொண்டு அம்மாவிடம் சண்டைக்கு போக அவனால் முடியாது. காரின் பின் இருக்கையில் அமர்ந்து சாய்ந்து கொண்டான். வேதனை விலகாமல் கண்ணை மூடினான். சார், நேரா விமான நிலையத்துக்கு தானே? டிரைவர் திரும்பி கேட்டபோது கண்களை திறக்காமலே என்றான். மனம் எதிர்நோக்கி ஓடாமல் பின்னோக்கி விமலாவிடமே சுற்றி கொண்டிருந்தது. அம்மா இன்னும் திட்டிக் கொண்டே இருப்பாளோ? வாய் திறந்தால் மூட மாட்டாளே. என்னென்ன சொல்லுகிறாளோ? மலடி மலடி என வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி அவளை குத்தி கிழிப்பாளே. பாவம் விமலா, அனலில் விழுந்த புழுவாக துடித்து போவாளே. நானும் பக்கத்தில் இல்லை. ஆமாம், இருந்தால் மட்டும் அப்படியே பாய்ந்து அம்மாவிடம் சண்டை போட்டு மனைவிக்கு சாதகமாக பேசிவிடுவேனா? சேச்ச, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? அம்மா செய்வதெல்லாம் தவறு என்று தெரிந்தும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேனே. அம்மாவை எதிர்த்து என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லையே. விமலாவை போல் ஒரு பெண் கிடைக்க ஒருவன் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவன் என்று நான் பெருமைப்பட்டு கொண்டிருக்க, துரதிருஷ்டம் பிடித்தவள் என அவளை அம்மா சதா கரைத்து கொட்டுகிறாளே. குழந்தை இல்லை என்பதற்கு அவள் என்ன செய்வாள்? கருப்பை மிகவும் பலகீனமாக இருப்பதால் கர்ப்பம் தங்கவில்லை. குழந்தை இல்லை என்று வேதனை பெண்ணை தவிர வேறு யாருக்கு அதிக அளவில் துன்பத்தை கொடுக்கும்? அவளை சதா தேல் கொட்டுவதை போல்
கொட்டிக்கொண்டே இருந்தால் அவள் என்ன அவள்? விமலா அப்பாவி பெண், அவளுக்கு எதிர்த்து பேச தெரியாது. படித்த பெண், வேலை பார்த்தவள், வெளி உலகம் தெரியாதவள். ஆனால் மாமியாரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாள். எவ்வளவு திட்டினாலும் பொறுமையாக கேட்டுக்கொள்வாள். அவளுடைய பொறுமை அம்மாவிற்கு இன்னுமல்லவா சாதகமாக போய்விட்டது. நெஞ்சம் கனத்த போது ரமணிக்கு விமான நிலையத்தில் கார் வந்து விட்டது. ஆனாலும் மும்பை செல்ல மனம் வரவில்லை. பேசாமல் பயணத்தை ரத்து செய்துவிட்டு வீட்டுக்கு போய்விடலாமா என்று தோன்றியது. கண்கள் கலங்கிய நிலையில் மனைவியை விட்டு வரவே அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் எதிர்கால முன்னேற்றத்திற்காக எண்ணி மனதை பக்குவப்படுத்த முனைந்தான். விமானத்தில் பயணிக்கும் போது அவள் நினைவே அவனை துரத்தியது. சிவகுமாரி பணக்கார தந்தைக்கு ஒரே மகள், அத்தனை சொத்துக்களுக்கும் ஒரே வாரிசு. தன்னை விட பணக்கார இடத்தில் மகளை மணமுடித்து கொடுத்து அவள் வாழ்வதை அழகு பார்க்க நினைத்தார் அப்பா. ஆனால் எந்த இடமும் முடியவில்லை. காரணம் தோஷ ஜாதகம் என்றனர். இந்த ஜாதகத்துக்கு கழுத்தில் நூல் ஆடாது என்று கூறிவிட்டனர். இறுதியில் ஏதேதோ பரிகாரம் செய்து மணிவண்ணன் தலையில் கட்டினர். மணிவண்ணன் படிப்பு, பதவி எல்லாவற்றிலும் சிவகுமாரிக்கு மட்டமாகவே இருந்தான். அதனால் இயற்கையாகவே அடங்கி இருந்தான். விளைவு சகலமும் சிவகுமாரிதான். அவளுடைய இசைவின்றி எதுவும் அசையாது. அவள் வைத்ததுதான் சட்டம். அவள் இஷ்டப்படிதான் எல்லோரும் செயல்பட வேண்டும். ரமணியும் அப்படிதான் வளர்க்கப்பட்டான். அம்மாவை மீறி செயல்பட முடியாது. அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிப்பவள் அவளாகத்தான் இருந்தாள். அம்மாவிடம் கொண்ட பயத்தால் தனித்து செயல்பட முடியாத கோழைத்தனத்தால் அவன் இழந்தது எத்தனை எத்தனை. விமானம் பறந்து கொண்டிருந்தது. மனிதர்கள் எவ்வளவுதான் உயர உயர பறந்தாலும் சில நேரம் எண்ணங்கள் கீழேதான் இருக்கும். அவனும் தன் அடிமனதின் பள்ளத்தாக்கில் புதைந்தான். அங்கிருந்து அந்த குரல் ஒலித்தது. ரமணி, விமலா உனக்கு கிடைச்ச வரம். என்ன நழுவி விட்டது போல் அவளையும் விட்டு விடாதே. மெய் சிலிர்த்தான். விமலா உனக்கு கிடைத்த வரம், என்னை நழுவ விட்டதை போல் அவளையும் விட்டு விடாதே. மனைவி கண் கலங்கி நிற்கும் போதெல்லாம் அவனுக்குள் அந்த குரல் ஒலிக்கிறது. அவனை எச்சரிக்கிறது. அந்த குரல் உமாவின் குரல். உமா எத்தனை துணிச்சலான பெண், எத்தனை தைரியமான பெண். அவனை கவர்ந்த முதல் பெண், அவன் நேசித்த முதல் பெண். நானும் கொஞ்சம் தைரியமாக இருந்தால் உமா எனக்கு கிடைத்திருப்பாள். வாழ்க்கையில் அருமையான சந்தர்ப்பங்களை எல்லாம் நான் நழுவ விட்டது யாரால்? என் அம்மாவால். அம்மா காரணமா? என் கோழைத்தனம் தானே காரணம். ஒரு நாள் திடீரென ஏதோ நோட்ஸ் கேட்டு வீட்டுக்கு வந்தாள் உமா. அம்மா ஒரு மாதிரியாக பார்த்தாள். கலகலப்பான அவளுடைய பேச்சு ஆசிரியர்களுக்கு பிடிக்கும் போது அம்மாவுக்கு ஏன் பிடிக்கவில்லை என்று தோன்றியது. அவள் சென்ற பிறகு அம்மா சிடுசிடுத்தாள். இது என்ன பழக்கம்? பொம்பளை பிள்ளை வீடு தேடி வர்றா, பார்த்தா நல்லபடியா தெரியலையே. லொடலொடன் என்ன பேச்சு? அடக்கம் ஒடுக்கம் இல்லாம. மெல்ல துளிர் விட்ட தன் பருவ வயது காதலை உருவமே இல்லாமல் அந்த நிமிடமே அழித்துக் கொள்ள தோன்றியது. பின்னாளில் அழித்தும் விட்டான். ஒரே கல்லூரியில் படிக்கலாம் வா என்று இருவருக்குமாக அவள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த போது அவன் வேண்டுமென்றே வேறொரு கல்லூரியில் போய் சேர்ந்தான். உன் அம்மா உன்னை ரொம்ப கண்டிப்பா வளர்க்கறாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அம்மாவை நல்லா கொடுமைப்படுத்தணும் போல் இருக்கு என அவள் கண்கள் சிவக்க சொல்லும் போது அவனுடைய காதல் மெல்ல சிறகு விரிக்கும். சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒரு முறை தடாலடியாக அவள் கேட்ட போது அவன் பெயர்ந்து மாதிரி ஆனான். எனக்கு தெரியும், என்னை உனக்கு பிடிக்கும். உனக்கு உங்க அம்மா கல்யாண பேச்சை எடுக்கும் போது என்னை பற்றி சொல்லு, பெண் கேட்டு வா, நானும் சரி என்று சொல்கிறேன். உன் அம்மாவை குடும்பப்படுத்துவேன்னு சொன்னது சும்மா விளையாட்டுக்கு தான். அதை நினைத்து பயப்படாதே. என்ன வருவல்ல? கள்ளங்கபடம் இல்லாமல் சிரித்தாள். அம்மா அவனுக்கு கல்யாண பேச்சை எடுக்கும் போது அவளும் கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் தான் இருந்தாள். அம்மாவிடம் சொல்ல இவனுக்கு தான் தைரியம் இல்லை. அம்மா விமலாவை பெண் பார்க்க அழைத்து சென்றாள். விமலாவின் அடக்கம், அமைதியான குணத்தை பெரிதாக பேசினாள். கட்டுப்பட்டு வாழ்வாள் என சொன்னாள். உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கூட அம்மா கேட்கவில்லை. நிச்சயம் பண்ணிவிட்டாள். ஏழைக்கேத்த எள்ளுருண்டை, கோழைக்கேத்த கொத்தடிமை என்ற ரீதியில் மௌனமாக இருந்தான். பத்திரிகையோடு உமா வீட்டுக்கு சென்ற போது அதே சிரிப்பு, அதே பேச்சு. கொஞ்சம் கூட காதில் இருந்த சுவடு இல்லை. அவளிடம் இழப்பு என்ற இழை துளி கூட தெரியவில்லை. கடைசியில் நீ அம்மா பிள்ளையாவே இருந்துட்ட ரமணி. விமலா உனக்கு கிடைச்ச வரம். என்னை நழுவ விட்ட மாதிரி அவளையும் நழுவ விடாதே. கோழையாக இருந்தா கூட எப்பவாவது வீரம் வந்துடும். கொத்தடிமையா இருந்தா
வந்தா கடைசி வரை கொத்தடிமையாக தான் இருக்கணும். கொத்தடிமையை எந்த பொண்டாட்டியும் விரும்ப மாட்டா. கடைசியாக உமா பேசிய வார்த்தைகள் வாழ்த்தா வசவா ரொம்ப நாட்கள் வரை புரியவில்லை. ஆனால் உமாவின் வார்த்தைகள் அத்தனையும் உண்மைதான். தவமின்றி கிடைத்த வரம், அந்த வரத்தை நான் மதிக்கிறேன். தெய்வம் வரம் தரும், ஆனால் தெய்வமே வரமாக வந்து விடுமா? அப்படிதான் விமலா அந்த பொறுமை, பணிவு, அன்பு, கருணை இதெல்லாம் தெய்வ குணங்கள் தானே. அவள் குணம் நேர்மாறாக இருந்தால் வீடு யுத்தகளமாக மாறி இருக்கும். உமா கிடைக்காமல் போனதும் நல்லதுதான். இல்லாவிட்டால் விமலாவை போல ஒரு தெய்வம் அங்கே கிடைத்திருப்பாளா? என்ன நழுவ விட்டதை போல் அவளையும் நழுவ விட்டு விடாதே. உமாவின் வார்த்தைகள் அடிக்கடி பயமுறுத்தின. அம்மாவின் அக்கிரமங்கள் தொடர்ந்தால், எதையும் எதிர்த்து போராடும் துணைவின்றி என் நிலை தொடர்ந்தால் விமலாவை நான் நழுவ விட்டு விடுவேனோ? அம்மா செய்த கொடுமைகள் கொஞ்சமா? குற்றம், குறை, பணம், நகை என அவள் கை வைக்காத விஷயமே இல்லை. தொட்டதையெல்லாம் பிரச்சனையாக்கி, நடந்ததையெல்லாம் சண்டையாக்கி, இறுதியில் கர்ப்ப விஷயத்தில் வந்து நிற்கிறாள். மலடி மலடி என நொடிக்கு நொடி குத்தி காட்டி கொண்டிருந்தவள் கடைசியாக உபயோகித்த ஆயுதம் நினைத்தாலே நெஞ்சம் இந்த நிமிடம் கூட பதறுகிறது. பக்கத்து வீட்டு பெண்ணோடு விமலா கோயிலுக்கு போய்விட்டாள். ரமணி கூடத்தில் அமர்ந்து தொலைக்காட்சியில் லைத்திருந்தான். அப்பொழுதுதான் அந்த அணுகுண்டை தூக்கி போட்டாள் அம்மா. ரமணி என்றபடி பக்கத்தில் வந்தாள் சிவகுமாரி. என்னம்மா என்று நிமிர்ந்தான். உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் என்றபடி எதிரே அமர்ந்தாள். ரமணி தொலைக்காட்சி அணைத்தான். சொல்லுமா? ரமணி, நான் உனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். யாரோ அப்படியே புரட்டி கீழே தள்ளியதை போல் தடுமாறினான் ரமணி. சட்டென்று அதிர்ச்சியில் எழுந்தும் விட்டான். அம்மா, என்ன சொல்ற? வாழ்க்கையில் முதல் முறையாக சற்று உரக்க சத்தம் போட்டான். ஆனால் சிவகுமாரி அதற்கும் மேல் குரலை உயர்த்தினாள். என்னடா இப்ப என்ன சொல்லிட்டேன் இப்படி படப்படுக்கிற? அந்த மலட்டு கழுதைய வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு மாரடிக்கிறது? இந்த வார்த்தைகள் அவனுக்குள் ஊசியாக இறங்கியது. தன் அன்பு மனைவியை மலடி என்று அம்மா குறிப்பிட்டது அவனுக்குள் பெரும் ஆவேசத்தை உசுப்பி விட்டது. ஆனால் அந்த ஆவேசத்தை, கோபத்தை எல்லாம் அவனால் வெளிப்படுத்த முடியவில்லை. அம்மா, ஏமா இப்படி சொல்ற? அவ என்ன மலடியா? ஒவ்வொரு தடவையும் அவளும் தான் கர்ப்பம் தரிக்கிறா. ஆனா அது கலைஞ்சு கலைஞ்சு போகுது. அதுக்கு அவ என்ன செய்வா? கர்ப்பம் தரிச்சா மட்டும் போதுமா? உள்ள புத்துக்கலனா அவ மலடி தாண்டா. கல்யாணமாகி 5 வருஷம் ஆக போகுது. ஒரு குழந்தை இல்லை. இந்த வீட்டுக்கு வாரிசு வேணும். இவளை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். அம்மா என்றும் பாராமல் அப்படியே அம்மாவின் கழுத்தை நெரிக்க வேண்டும் போல் இருந்தது. முதல் முறையாக அம்மாவின் மேல் முழு வெறுப்பு உண்டானது. சீ, என்ன மனுஷி இவள்! இந்த வார்த்தைகளை விமலா கேட்டால் எப்படி துடித்து போவாள்? உலகமே என் காலடிதான் என வாழும் அவளை இந்த வார்த்தைகள் கொஞ்சம் போட்டு விடாதா? தரகர்கிட்ட சொல்லிருக்கேன், நல்ல இடமா பார்த்து ஒரு வரன் கொண்டு வரேன்னு சொல்லி இருக்கார். நீ முதல்ல ஒரு நல்ல வக்கீல பாரு. அம்மா, போதும், இனிமே இப்படி பேசாதே. எனக்கு ரத்தமே கொதிக்கிற மாதிரி இருக்கு. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. விமலா என் மேல உயிரே வச்சிருக்கா. நானும் அப்படிதான். அவளுக்கு துரோகம் பண்ண என்னால் முடியாது. எனக்கு வாரிசு முக்கியம் இல்ல, வாழ்க்கை தான் முக்கியம். அந்த வாழ்க்கை விமலாவோடு தான், விமலாவோடு மட்டும்தான். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ விமலாவை எவ்வளவோ பேசி இருக்க, திட்டி இருக்க, சண்டை போட்டிருக்க, அழ வச்சிருக்க. அதையெல்லாம் ஒரு நாளாவது நான் ஏன்னு கேட்டிருக்கேனா? அவ முன்னாடி உன்னை விட்டு கொடுத்திருக்கேனா? அவளும் உன்னை என்னைக்காவது எதிர்த்து பேசியிருக்காளா? அதனால நீ நினைக்கிறது எதையும் செய்ய முடியாது. என்கிட்ட சொன்ன மாதிரி அவகிட்ட தயவு செய்து சொல்லிடாத. பாவம், அவளால தாங்கிக்க முடியாது. நீயும் ஒரு பெண்ணை வச்சிருக்க. அவளை நாளைக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும். அங்க அவளுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்வ? அப்ப சம்மதிப்பியா? மெதுவாக தான் பேசினான். ஆனால் மூச்சிறைத்தது, தலை சுற்றியது, கை கால்கள் நடுங்கின. முதலாக மேடை ஏறியதை போல் அத்தனை நடுக்கம், வியர்வை, வலியல். சட்டென்று தன் அறைக்குள் வந்து விட்டான். பின் விசிறியை சுழலவிட்டு கட்டிலில் சாய்ந்தான். கண்களை இறுக மூடிக்கொண்டான். பேசியது படப்படப்பாக இருந்தாலும் ஒரு நிம்மதி மனதில் குடிக்கொண்டது. பறிப்போக இருந்த ஏதோ ஒன்றை பத்திரப்படுத்தி கொண்டதை போன்ற உணர்வு. பயந்து பயந்துதானே ஒவ்வொன்றையும் நழுவ விட்டான். அவன் மனக்கொதிப்பு, மனைவியின் மேல் அவனுக்கு இருக்கும் காதலை அவனுக்கே உணர்த்தியது. உமாவிற்கு பதில் இன்னொருத்தி என லகுவாக ஏற்றுக்கொண்ட மனம் விமலாவுக்கு பதில் வேறொருத்தி என நினைக்க முடியாத நிலையில் இருந்தது. தன் மன கொந்தளிப்பை, உணர்வுகளுக்கு அமைதி வேண்டுமென்றால் உடனே விமலா அருகில் இருக்க வேண்டும் போலொரு உணர்வு அவனை ஆட்கொண்டது. உடனடியாக அவளை தழுவிக்கொள்ள வேண்டும் என துடித்தது. ஒத்த உள்ளங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கின்றன. அது உண்மை என உணர்த்துவதை போல் கூடத்தில் கொலுசு ஓசை கேட்டது. கோவிலிருந்து திரும்பிவிட்டாள் விமலா என்பது புரிந்தது. அவளுடைய கால்
காலடி ஓசையே அவனை ஊடுருவதாக இருந்தது. இதுவரை அவனுக்குள் இருந்த கொந்தளிப்பை எல்லாம் அந்த காலடி ஓசை மென்மையாக அடக்குவதை போலொரு உணர்வு அவனுக்குள் இதமாக பரவியது. அத்தை பிரசாதம் எடுத்துக்கங்க. விமலா குரல் கேட்டது. அம்மா மௌனமாக இருப்பது புரிந்தது. சில நிமிடங்கள் கழித்து உள்ளே வந்தாள் விமலா. அவளை பார்த்ததுமே இதயத்தில் மெல்லிய சிலிர்ப்பு பரவியது. கோவிலிருந்து தெய்வமே எழுந்து வீட்டுக்கு வந்ததை போலிருந்தது அந்த தெய்வீக அழகு. அவனுடைய மன சஞ்சலத்துக்கெல்லாம் அமைதியை கொடுப்பதை போல இருந்தது. அவன் அருகே வந்து அமர்ந்தவள் விபூதியை அவன் நெற்றில் பூசிவிட்டு கையிலிருந்து சர்க்கரை பொங்கலை எடுத்து அவனுக்கு ஊட்டிவிட்டாள். நெய்யும் முந்திரியுமாக சர்க்கரை பொங்கல் மணத்தது. இன்னைக்கு கோவில்ல ரொம்ப நெரிசல். ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க. சொந்த பந்தம்னு ஒரே கூட்டம். அந்த குழந்தை என்ன அழகு தெரியுமா? காது குத்தும் போது அது மட்டும் பாவம் அழுவுது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு விட்டுட்டு வரவே மனசில்ல என்றவாறே கால்களை நீட்டி அமர்ந்தாள். என்னங்க கால்ல ஒரே வலி. இங்க இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள கால் வலியா? என்னமோ திருப்பதி வர நடந்தே போயிட்டு வந்த மாதிரி மனதின் இறுக்கம் மறந்து சிரிக்க முயன்றான். கோவிலை 50 தடவை சுத்தினேன். எதுக்கு? எதையாவது தொலைச்சிட்டியா? கோவிலை சுத்தி சுத்தி தேடினியா? கிண்டல் பண்ணாதீங்க, ஒரு வேண்டுதல், அதுக்காக சுத்தினேன். அவன் மௌனமாக அவளுடைய பாதங்களை வருடினான். அவள் இதமாக அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு காலரை பிடித்து உலுக்கினாள். என்ன வேண்டுதல்னு கேட்க மாட்டீங்களா? கண்களில் ஏக்கம் சுமந்து அவனை பார்த்தாள். அவனுக்கு தெரியாதா அவளுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கும் என்று? கேக்குறேன்ல. மீண்டும் காலரை பற்றி இழுத்தாள். என்ன வேண்டியிருப்ப? அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல புருஷனா கிடைக்கணும்னு கடவுளேன்னு வேண்டியிருப்ப சொல்லிவிட்டு அவன் சிரிக்க அவள் கோபமாக அவன் முடியை பற்றி குலுக்கினாள். இந்த அளவு நல்ல புருஷன் போதும். அடுத்த ஜென்மத்திலேயும் நீங்களே புருஷனா கிடைக்கணும். அடுத்த ஜென்மத்திலேயுமா கடவுளே? அடுத்த ஜென்மத்திலாவது எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்க மாட்டாளா? அப்ப நான் நல்ல பொண்டாட்டி இல்லையா? சரி, நீ நல்ல பொண்டாட்டி தான். ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட சொல்லு. அவன் இந்த கேள்வியை கேட்ட மறுகணமே குழந்தை போல் அவனை தழுவி கொண்டாள். எனக்கும் நல்லபடியா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு உன் கோவில்ல வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். நல்ல வேலை. ஏன் எனக்கும் சேர்த்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கலையே? இதை கேட்டு குலுங்கி குலுங்கி அவள் சிரித்தாள். இப்பவே உங்களை பார்க்க சைக்கல. ஏதோ தாலி கட்டின புருஷனாச்சேன்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மொட்டையா பார்த்தா ஐயோ. அவள் கண்களில் கண்ணீர் வரும்படி சிரிக்க அவன் நறுக்கு நறுக்கென அவளை அங்கங்கே கிள்ளினான். இந்த கதையின் தொடர்ச்சியை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.